ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு birlasparvai. நம்மளோட சேனலில் நம்ம சின்ராஸோட அப்டேட் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சென்னையோட ஃப்ளட்டுக்கு அப்புறமா கேரேஜஸ் எல்லாமே பிஸி ஆகிட்டாங்க. அதனால் வண்டியோட ஒர்க்குமே வந்து டிலே ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காரோட ஏசியில் என்னென்ன மாதிரியான பிரச்சனை வரும். நம்ம சின்ராஸுக்குமே பிரச்சனை வந்து இருக்குது. நம்ம ஏசியோட பெல்ட்டையே நம்ம வந்து கழட்டி எடுத்தாச்சு. பயங்கர ஹார்ட் ஆயிடுச்சு. நம்பர் 1. இன்னொன்று என்ன அப்படின்னா, கம்ப்ரஸர்லேருந்து நமக்கு நிறைய சவுண்டு வந்து வருது. அட்லீஸ்ட் அந்த சவுண்டு அரெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கலட்டி எடுத்துட்டோம். பட் ஏசி வந்து இப்போ ஒர்க் ஆகலை. அதை ரெடி பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது எங்கே அப்படின்னா, சென்னையில் போரூர் பக்கத்தில் காட்டுப்பாக்கமில் நம்ம இருக்கோம். இந்த கேரேஜோட நேம் வந்து ஜெய் கார் ஏசி சர்வீஸ் அப்படின்னு சொல்லி டெடிக்கேட்டடாக காரோட ஏசி சர்வீஸ் பண்ணுற ஒரு இடம். அங்கே தான் நம்ம இருக்கோம். எப்படி ரெடி பண்ணுறோம், திருப்பியும் அதை எப்படி நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, உங்கள் காரில் ஏசியில் என்னென்ன மாதிரியான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி சரி பண்ணுவாங்க, இந்த கேஸ் ஃபில்லிங்லாம் எப்படி பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட இந்த கேரேஜோட ஓனர் கம் ஏசி எக்ஸ்பர்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், மிஸ்டர் பிரசன்னா வந்து நம்ம கூட இருக்காரு. ஹாய் ப்ரோ. ப்ரோ தான் நமக்கு இதை சரி பண்ண போறாரு. நமக்கு பல விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து வாங்க வேண்டியது இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா கிளாரிஃபை பண்ணலாம். ப்ரோ, இப்போ இந்த ஒரு கார்ல கேஸ் லெவல் கம்மியாயிருச்சு அப்படிங்கிறது யூஸ்வலாக சொல்றாங்க. அதாவது ஸ்பேர்ஸ்லாம் போறதுக்கு முன்னாடி இந்த கேஸை ரீஃபில் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ ஒரு கார் ஓனரு ஒரு காரில் இந்த கேஸ் லெவல் கம்மியாயிருச்சுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆக்சுவலாக வந்து உள்ளே வந்து கேஸோட லெவல் குறைஞ்சிச்ச உடனே உள்ளே பார்த்தோன்னா உஸ்ஸுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அந்த வால்வு எக்ஸ்டென்ஷன் வால்வு சொல்லுவாங்க. எக்ஸ்டென்ஷன் வால்வு கேஸ் லெவல் கம்மியாயிடுச்சுன்னா உஸ்ஸுன்னு சவுண்டு வரும். லைட்டாக உஸ்ஸுன்னு காட்ட. ஆனால் கூலிங் இருக்காது. கூலிங்கும் லைட்டாக கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஓகே, கேஸ் லெவல் குறைஞ்சிச்சுன்னு கஸ்டமரே புரிஞ்சுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு எம்டியாக ஒரு சவுண்டு, உஸ்ஸுன்னு காற்று சவுண்டு வருது. அந்த வால்வு ஓப்பன் ஆகும்போது உஸ்ஸுன்னு சவுண்டு வரும். கேஸ் ஃபுல்லாக வந்தோன்னா அந்த வாய்ஸ் வராது. ஓகே, உஸ்ஸுன்னு சவுண்டு வராது. பட் இப்போ நமக்கு வந்து இந்த கேபின் ஃபில்டரு ஒரு மாதிரி சோக் ஆனால் கூட அந்த மாதிரி உஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு வரும். உஸ்ஸுன்னு சவுண்டு வராது. ஓகே, ப்ளோயர் மோட்ரு சப்போஸ் ஃபில்டர் பிளாக் ஆயிடுச்சு, அதுனா மோட்டரை மட்டும் அந்த நம்ம காற்று ஃபுல்லாக வச்சாலும் காற்று வராமல் இருக்கும். பார்த்தீங்களா, வைப்ரேஷன் வரும் வண்டியில். ஃபுல்லாக ஒவ்வொன்று சவுண்டு தான் வரும், தவிர லைட்டாக தான் கூலிங் வரும். ஆனால் ஃபுல்லாக ஃபில்டர் பிளாக் இருந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் வரும். ஓகே ஓகே, ஃபில்டர் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு மாட்டிட்டீங்கன்னா கூலிங் எஃபெக்ட் பர்ஃபெக்ட்டா. அப்போ ஃபர்ஸ்ட் அதை கூட அவரே செக் பண்ணலாம், அந்த ஃபில்டர் சோக் ஆயிட்டா இல்லையான்னு. அது உஸ்ன்றது வேற, ப்ளோயர் மோட்டர் வந்து இப்போ ப்ளோயர் மோட்டர் ஃபுல்லாக வச்சோன்னா வைப்ரேஷன் வேற மாதிரி இருக்கும். கஸ்டமருக்கே புரியும். ஃபர்ஸ்ட் ஸ்பீடு செகண்ட் ஸ்பீடில் வச்சு ஓட்டுற கஸ்டமர் 3ஆவது ஸ்பீடுக்கு வந்துருவாங்க, அப்புறம் 4ஆவது ஸ்பீடுக்கு வந்துடும். அந்த ஃப்ளோனஸ் கம்மியாயிடும். கம்மியாகும் கேபின் ஃபில்டர் சோக்குன்னு அர்த்தம். சோக்கு ஃப்ளோ இருக்கு ஆனால் கூலிங் இல்லை அப்படின்னா அது கேஸ் லெவல் செக் பண்ணலாம். ஓகே, இப்போ ஐ திங்க் இந்த வண்டியில் நீங்கள் கேஸ் லெவல் தான் செக் பண்ண போறீங்க. இப்போ ஒரு ஸ்டாண்டர்டா இவ்வளோ இருந்தால் அது ஓகே அப்படின்னா அது என்ன வேல்யூ? எவ்வளோ கீழே இருந்தால் நம்ம வந்து ஃபில் பண்ணணும்னா அது என்ன வேல்யூ? நம்ம சார் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 450 கிராம் 450 கிராம் கேஸோட கெப்பாசிட்டி. இது ஒரு காருக்கும் மாறுமா? ஒரு காருக்கு மாறும். ஓகே, இதோட கேஸ் லெவல் வந்து 450 கிராம். ஓகே ஓகேங்களா. இதில் வந்து கிராம் கம்மியாகுதுன்னா எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ அந்த 450ங்கிறது எதில் மெஷர் பண்ணுவீங்க? இந்த யூனிட்ல இதில் மெஷர் பண்ணுவீங்களா? ஆமாம் சார், இது வந்து ப்ரெஷர் தான். ப்ரெஷர் தான் சார். இது என்னன்னா லெவல்னா இப்போ எம்டி, ஏன்னா வேக்கம் போட்டு ஃபுல்லாக ஸ்டோரேஜ் நிப்பாட்டி வச்சிருக்கோம். ஓகே, வேக்கம்ல லீக் இல்லை. ஓகே, இப்போ நான் கேஸ் ஃபுல் பண்ண போகிறேன். ஓகேங்களா, கேஸ் ஃபுல் பண்ண உடனே மீட்டர் வந்து ஃபுல்லாகவே 100க்கு வந்துடும். இப்போ இந்த கேஸ் ஃபில் பண்ணுறதுங்கிறது இப்போ நீங்கள் கையில் ஒன்று வச்சுருக்கீங்க. ஆமாம், இது என்னது ஆக்சுவலாக? இது R134 ஃப்ளோரான். இது வந்து A1 கிரேடு. ஓகே, இப்போ இது வந்து ஒரு காருக்கும் ஒவ்வொன்று மாறுமா? இது இல்லை சார், எல்லா காருக்கும் ஒரே கேஸ் தான். ஒரே கேஸ் தான். ஆமாம், இது வந்து ஃப்ளோரான் பார்த்தோன்னா A1 கிரேடு. ஓகே, அதுக்கப்புறம் வேல்யூ, அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. ஆனால் இது நம்பர் 1 குவாலிட்டி. அப்படியா? ஓகே, இப்போ இதுக்குள்ளேயே ப்ரெஷராகவே இருக்குமா? வால்வு திறந்தாவே? ஆமாம், கேஸ் வெளியில் ஒன்ஸ் மோர் அந்த இந்த பின்னு லாக் பண்ணிட்டாலே ஓப்பன் ஆகிடும் கேஸ். ஓகே, திருப்பி லாக் பண்ணாலும் கேஸ் நிற்காது. ஒன்ஸ் மோர் உள்ளே தான் போகும். நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டா காற்றா வெளியில் போயிடும், அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ வந்து கேஸ் சார்ஜ் பண்ணோன்னா ஹை ப்ரெஷரில் பண்ணக்கூடாது, லோ ப்ரெஷரில் தான் பண்ணணும். ஓகே,
சப்போஸ் நம்மளுக்கு எல்லாம் மாட்டி எதனா கம்ப்ளைண்ட்டே நம்ம சுத்தமாக தெரியல நம்ம சொல்லும் போது தான் ஹை ப்ரெஷர் வால்வில் போட்டு இந்த ஹை ப்ரெஷர் வால் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போட்டு செக் பண்ணணும். ஹை ப்ரெஷர் வால்னா சிஸ்டத்துக்கு நம்ம எல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, கூலிங் வரல, எதனால வரல, என்னத்துக்கு வரலன்னா ஹை ப்ரெஷரில் போட்டால் அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு கிளியர் ஆகிடும். ஓகே ஓகே. எதனால வரலன்னா எதனா சோக் ஆயிருக்கா, எதனா கம்ப்ளைண்ட்னா அப்போ தெரியும். ஓகே. இப்போ நீங்கள் வந்து லோ ப்ரெஷரில் தான் போய் அதை ஃபீட் பண்ண போகிறோம். ஆமாம், லோ ப்ரெஷரில் தான் கேஸே ஃபுல் பண்ணணும். சரி. ஹை ப்ரெஷரில் கேஸ் ஃபுல் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க, இப்போ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கேஸ் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடும். தெரியுதுங்களா, கேஸ் போகிறது தெரியுதுங்களா? ஓகே. இந்த இடத்துல. ஆமாம். ஓகே. ஸோ இது வந்து இப்போ உள்ளே போயிட்டு இருக்கு. ஆமாம், உள்ளே போயிட்டு. எவ்வளோ இதில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நிப்பாட்டுவீங்க? இது வந்து லோ ப்ரெஷர் சார். இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து மேனுவல், இது வந்து ராபின் சிஸ்டமில் போடுற மாதிரி இருந்தானா நம்ம இதெல்லாமே எதுவுமே கிடையாது, அந்த சிஸ்டம்லேயே இருக்கும். அந்த சிஸ்டம்லேயே இருக்கும். எவ்வளோ கிராம் ஏற்றணும் எல்லாம் போட்டு எல்லாம் ஆன் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். அதில் என்னென்ன ஒரு கம்ப்ளைண்ட் வரும்னா, ராபினில் ஏற்றினா பழைய கேஸே நம்ம அது வந்து காரில் இருக்கிற பழைய கேஸ் எடுத்துகிட்டு ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு திருப்பி அதே கேஸ் நம்ம ஃபுல் பண்ணும்போது எஃபெக்ட் வந்து கம்மியாக வரும். அந்த இப்போ ஏற்றுற எஃபெக்ட்டு அதில் ஏற்றுனா எஃபெக்ட் குறையாக தான் இருக்கும். ஓகே. இப்போ இந்த மாதிரி கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? சார் நான் வந்து கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு லீக் டெஸ்டிங், வேக்கம், ஆயில், கேஸ் ஃபில்லிங் எல்லாம் சேர்த்து, ஃபில்டர் கிளீனிங் எல்லாம் சேர்த்து 1200 வாங்குறேன் சார். ஓகே. ஆயில்னா என்ன ஆயில்? நீங்கள் ஏசி கம்ப்ரஸர் ஆயில். ஓகே. இப்போ இன்ஜின் மட்டும் நம்ம ஆயில் ஊற்றுறோம்ல, அதே மாதிரி கேஸ் ஏற்றும் போது ஒரு 20 ml 30 ml ஆயில் போட்டு தான் கேஸ் ஏற்றணும். என்னென்னா சிஸ்டத்தில் ஆயில் இருக்கா இல்லைன்னா ஹீட்டில் வந்து கம்ப்ரஸர் சர்க்குலேஷன் ஆகும்போது அதோட உள்ள ஒரு ஆயில் வந்து திக்னஸ் ஆகிடும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக குவாலிட்டி ஆயில் ஊற்றுனோன்னா அந்த திக்னஸ் வந்து தண்ணி போல் மாறிடும். தண்ணி போல் மாறும்போது இன்னும் கொஞ்சம் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், கம்ப்ரஸரோட லைஃப் நல்லா வரும். ஓகே. இப்போ இந்த கேஸ் வந்து டாப் அப் மட்டும் பண்ண முடியுமா? டாப் அப் பண்ணலாம் சார். சில வண்டிக்கு பண்ண முடியாது, சில வண்டிக்கு தான் பண்ண முடியும். எந்த வண்டிக்கு பண்ண முடியாது? நம்ம ஷிஃப்ட்டு. ஓகே. ஷிஃப்ட் டிசைருக்கு வந்து 350 கிராம் 340 கிராம் தான் வரும் ஷிஃப்ட்டுக்கு மட்டும். ஷிஃப்ட் வெஹிக்கிள் மட்டும் ஃபுல்லாக பார்த்தோன்னா 340. அந்த 340 இருக்கிற வெஹிக்கிளுக்கு நம்ம டாப் அப் பண்ணுறதுல பார்த்தோன்னா வேஸ்ட்டு. ஏன்னா ஒரு 50 கிராம் எக்ஸ்ட்ரா ஏறிச்சுன்னா கம்பல்சரி ட்ரிப்பே ஆரம்பிச்சிடும். என்னென்னா நிறைய கஸ்டமர் இந்த ஷிஃப்ட்டில் நிறைய கஸ்டமர் வருவாங்க. என்னென்னா கேஸ் லோட் பண்ணப்போ ஒன்றுலேருந்து ஒரே எனக்கு கூலிங் இல்லை, கொஞ்ச நேரம் வரும், கொஞ்ச நேரம் கூலிங் வரும்போது அப்போ நாங்கள் என்ன ஃபுல்லாக கேஸு ரெக்கவரி பண்ணுறதா இருக்குது. எம்டி பண்ணிடணும். எம்டி பண்ணும்போது எம்டி பண்ண கூலிங் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ நம்ம இது எவ்வளோ நேரம் ஆகும்? ஏறி முடிஞ்சிருச்சு? அது அவ்வளோதான் சார், எம்டி ஆயிடுச்சு. ஓ அப்படியா? இப்போ இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ? இது 450 கிராம் சார். 400 ஏற்றிடுவீங்க? அவ்வளோதான் சார், எம்டி சார். எம்டி பண்ணிவிடுவோம். ஓகே ஓகே. கம்ப்ரஸர் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு இப்போ பார்க்கணுன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணால் தான் தெரியும். சரி, ஓகே. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் என்ன ஆகுதுன்னா 50 வந்தானா கம்ப்ரஸர் 50 ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். 50 ப்ரெஷர் இருந்ததுன்னா கம்ப்ரஸரு லோ ஆனால் கம்ப்ரஸர் வீக்கு. ப்ரெஷர் கம்மியாக இருந்தானா 50 கிட்ட நின்றுச்சுன்னா ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, கம்ப்ரஸர் சுத்தமாக வீக்கு. ஓகே. நம்ம என்ன பண்ணாலும் அந்த எஃபெக்ட் உள்ளே இருக்காது. ஓகே. ஆனால் 20 வந்து நின்றுச்சுன்னா ஏசி சிஸ்டம் பர்ஃபெக்ட், ஆல்ரைட், எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. நம்ம என்ன சொல்கிறது, கூலிங் உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங் இருக்கும். நம்ம இதில் தான் இப்போது நாங்கள் கம்ப்ரஸர் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னா இதில் தான் செக் பண்ணி சொல்லிவிடுவோம். ஓகே. இப்போ கண்டிஷன் என்ன? கம்ப்ரஸர் வீக்காக தான் இருக்கா? இல்லை, இது பர்ஃபெக்டாக இருக்குது. ஏசி எல்லாம் இப்போ கம்ப்ரஸர்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, இது எதனால கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னா ஏசி கம்ப்ரஸரோட சென்ட்ரல் ஆயில் சீல் லீக். ஓகே. கம்ப்ரஸருக்குள்ளே வரும் அந்த ஆயில் சீல் லீக்னால கேஸ் ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆயிடுச்சு, சுத்தமாக எம்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஃபுல் பண்ண உடனே எஃபெக்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் உள்ளே கூட செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. இங்கே பார்த்தீங்களா ஐஸு போல இருக்கும். இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்காது, சுத்தமாக எம்டியில் தான் இருக்குது. ஓகே ஓகே. இந்த இடத்துல இப்போ என்னோட காரில், அதாவது இந்த காருக்கு நாங்கள் ஒரு பேர் வச்சுக்கிறோம் ப்ரோ. இதுக்கு பேர் வந்து சின்ராசு அப்படின்னு நாங்கள் பேர் வச்சுருக்கோம். ஓகே. இதில் வந்து நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏசி ஆன் பண்ணோன்னா கரகரன்னு ஒரு சவுண்டு வருது. ஓகே சார். ஓகே. கூலிங் வரல, இதுதான் பிரச்சனை. சரியா? இதுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும்? கூலிங் பிரச்சனை வரும்போதுன்னா இதில் ஏசி கம்ப்ரஸர் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். இது வந்து 10 இயர்ஸ் கோல்டு. ஓகே.
ஓகே 10 இயர் ஹோல்டுனா அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் போட்டிருப்பாங்க. ஏசி பிஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அது தேய்மானம் ஆகி போச்சுன்னா கல 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 சவுண்ட் வரும். ஓகே, அந்த சவுண்ட் வந்தாலே உள்ள கூலிங் எஃபெக்ட் கம்மியாகிடும். ஓகே, இப்போ எங்களுக்கு அந்த பிஸ்டன்னா எப்படி இருக்கும் காமிக்க முடியுமா? பிஸ்டின்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த பிஸ்டின். ஓகே, ஸோ ஒரு கம்ப்ரஸருக்குள்ள எத்தனை 5 பிஸ்டின் இருக்கும்? 5 பிஸ்டன்ஸ். இந்த வண்டிக்கு 5 பிஸ்டின் வரும். நம்ம ஷிஃப்ட் டீசலுக்குன்னா ஸ்டாண்டர்ட் கம்ப்ரஸர்னா 6 பிஸ்டின் வரும் இந்த மாதிரி. அதாவது இது மாதிரி. ஆமாம், இப்போ இதை நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரி 6 பிஸ்டன் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. இப்போது இதுக்கு வந்து 5க்கு நீங்கள் ஒரு பிஸ்டன் வச்சுருந்தீங்களே, அது கொடுங்க. இந்தாங்க சார் கம்ப்ரஸர். இங்கே இருக்குது, இங்கே நீங்கள் பார்க்கலாம். இதுதான் வந்து இப்போது நம்ம காரில் இருக்கிற மாதிரியான ஒரு பிஸ்டன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதை சுற்றணுன்னா இந்த 5 எப்படி அழகாக மேலே ஏறி இறங்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை பற்றி டீட்டெயில்டாக நான் ஒரு கண்டென்ட்டே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு கவர் இருக்கும், அதுக்குள்ளே தான் கம்ப்ரெஷன் நடந்துட்டு இதுக்குள்ளே என்ன வெளியே வருது ப்ரோ? சார் இதில் வந்து ஒரு ப்ரெஷர், வேக்கம் அண்ட் டிஸ்சார்ஜ் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் தான் இது கிரியேட் தள்ளுறது, அதுதான் இதோட வேலை. ஓகே, இது எதை இழுக்கும் எதை தள்ளும்? கேஸ் ஃபுல் பண்ணுறோம்ல, அந்த கேஸ் என்ன பண்ணோம்னா ரொட்டேஷன் ஆகணும். சுத்தனா தான் கூலிங் வரும். சுத்தனா என்ன வேணும்? கம்ப்ரஸர் பம்பிங் வேணும். பம்பிங்னா இழுக்கிறது தள்ளுறது தான் வேணும். அதுதான் அதோட வேலை. இன்ஜின் சேம் இன்ஜின் போல தான் இதுவும். ஓகே, இன்ஜின் வீக் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு பிக்கப் இல்லாமல் இருக்குமோ அதே சேம் போல தான் கம்ப்ரஸர். சூப்பர். ஓகே, ஓகேங்களா. ஸோ இது வீக் ஆனாலும் நமக்கு வந்து த்ரோ அதிகமாக இருக்காது, கூலிங் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும், யாரோட ப்ரெஷருமே கம்மியாக இருக்கும், ப்ரெஷரோட எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். ஓகே, ஓகே, உங்களுக்கு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, சுத்தமாக இருக்காது. ரேஸ் இப்போது கம்பல்சரி வீக்காக இருக்குது, நம்ம போனோன்னா ஸ்டார்டிங்கில் இருந்த கூலிங்கு இருக்காது. நல்லா ஒரு 40-50 ஸ்பீடில் போகிற மாதிரி ஸ்டார்டிங் கூலிங் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கம்பல்சரி வீக்கு, போரு எல்லாமே தேஞ்சு போயிடுச்சு. கம்பல்சரி சுச்சுவேஷனில் முக்கால்வாசி இந்த மாதிரி கண்டிஷனில் வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த ஃபுல்லாகவே இது டேமேஜ், ஷார்ப்பு டேமேஜ் ஆயிடுச்சு, பிஸ்டின் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியுமா இல்லை ரீப்ளேஸ் தான் பண்ணணுமா? சார் இந்த கம்ப்ரஸர் ரெடி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை சார். எங்கிட்ட ஸ்பேர்ஸ் இருந்ததுன்னா நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். சப்போஸ் ஸ்பேர்ஸே இல்லை அம்போது ரீப்ளேஸ்மெண்ட் கம்ப்ரஸரே மாற்ற வேண்டியது சுச்சுவேஷன். ஓகே, அப்படி மாற்றணுன்னா எவ்வளோ காஸ்ட் வரும் சார்? ஒரு கம்ப்ரஸருக்கு ஒரு ரேட்டு வரும். இப்போது வேகனர் கம்பல்சரி ஒரு 12,500, ஷிஃப்ட் டீசல் ஒரு 13,000 16,000 கிட்ட வந்து வரும். i10 கிராண்டு, கிரிட்டை அதுக்கெல்லாம் பார்த்தோன்னா 18,000 12,000 18,000 வரும். எல்லாம் ஓய் பீஸ் தான். ஓகே, கம்பெனியில் வாங்க போனால் 32 ரூபா வந்துடும். நம்ம வெளியில் வாங்குறதுனால கம்மியாக வருது. சரி, ஓகே. இப்போ இதில் இந்த கம்ப்ரஸர் ப்ராப்ளத்தை தவிர ஏசி ரிலேட்டடாக வேறு என்ன பிரச்சனை வரும் சார்? மெயினாக பார்த்தோன்னா இப்போ வர லேட்டஸ்ட் வண்டி ஃபுல்லாகவே பார்த்தோன்னா ஏசி கம்ப்ரஸரை பார்த்தோன்னா யூனிட் ஃபுல்லாக பார்த்தோன்னா 1 லேக்லேருந்து 1,50,000 வரைக்கும் ஓடும். அதுக்குள்ளே என்னென்னா ஏசி கம்ப்ரஸர் தான் கம்ப்ளைண்ட் வருது. அதுக்கு ஏசி கம்ப்ரஸரில் என்னென்னா சுத்தமாகவே தம் இல்லாமல் இப்போ இன்ஜின் வீக்கு பிக்கப் இல்லாமல் எப்படி ஆகுதோ அதே மாதிரி கம்பஸ் பிக்கப் இல்லாமல் ஆகிடுது. சப்போஸ் இருந்தேன்னா ஏசி கூலிங்காக லீக்கிங் ப்ராப்ளம் வருது. i10 கிராண்டு அதெல்லாம் பார்த்தோன்னா அதிகமாக கூலிங் ஆயில் தான் லீக் வருது. 1,00,000 கிலோமீட்டருக்குள்ளே அதிகமாக கூலிங் ஆயில் தான் லீக் வருது. ஏசி கூலிங் ஆயில்னு சொல்லுவாங்க. அந்த கூலிங் ஆயில் தான் லீக் வருது. ஓகேங்களா. அந்த அதிகமாக அந்த கூலிங் ஆயில் லீக் வருது. அதுக்கு மீறி வந்தானா ஒரு டிஸ்சார்ஜ் ஹோஸ், ஹை ப்ரெஷர் ஹோஸ், அதுதான் அதிகமாக லீக் வருது. ஓகே, இப்போ நம்ம வண்டிக்கு இப்போ என்ன பண்ண போறீங்க? இதை கலட்டி பார்க்க போறீங்களா இல்லை என்ன பண்ண போறீங்க? ஆமாம் சார், இது செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ரெடி பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். பண்ணலாம். அப்புறம் இப்போ நீங்க இதெல்லாம் கழட்டிட்டீங்க, கம்ப்ரஸரும் கழட்டிருக்கீங்க, என்ன ப்ராப்ளம் என்ன ஐடென்டிஃபை பண்ணீங்க? சார் இதுல வந்து புள்ளி பேரிங் மட்டும் கம்ப்ளைண்ட் இருக்கு சார். ஓகே, கம்ப்ரஸர்ல புள்ளி பேரிங் கம்ப்ளைண்ட் இருக்கு. இந்த புள்ளி பேரிங் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம மாட்டனோம்னா அந்த நாய்ஸ் இருக்காது. ஓகே, புள்ளி பேரிங் அப்படிங்கிறது எது நீங்க இது சார் புள்ளி பேரிங். சோ இதனால தான் நமக்கு நாய்ஸ். ஆமா, இதனால தான் பெல்ட் போட்டா டர்ரன் நாய்ஸ் இருக்கு. இது ஒன்னு ப்ராப்ளம் இருக்கு. இதுல ஐட்லர் இருக்கு பாத்தீங்களா, ஐட்லர் பேரிங்கும் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, பெல்ட் டென்ஷனர். ஐட்லர்னா என்ன ப்ரோ? பெல்ட் டென்ஷனர்.
ஓகே. பெல்ட் வந்து டென்ஷன் பண்ணும்ல, டென்ஷன் பண்ணாதானே நம்மளுக்கு என்கேஜ் ஆகும். ஆகுது. அது டென்ஷனரோட பேரிங்கு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. இது ரெண்டு ரீப்ளேஸ்மென்ட் பண்றோம். ஓகே. இப்போ நமக்கு கம்ப்ரஸர் வந்து நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அது நம்ம நல்லா இருக்குங்கிறத நம்ம எப்படி சொல்றோம்? பம்பிங் பண்ணாதான் நமக்கு தெரியும். பம்பிங் பண்ணி பார்த்தாச்சு நல்லா இருக்கு. ஓகே. ஓகேங்களா? அதாவது நீங்க கையில செக் பண்ணி நான் கையில செக் பண்ணிடுவோம். எப்படி செக் பண்ணுவோம்னா இப்படி போட்டுட்டு ஓகே ஓகே இப்படி செக் பண்ணனும். செக்ஷனை பார்த்தனா சோ அப்போ அந்த பிரஷர் வந்து இருக்கு. ஓகே. பிரஷர் கம்ப்ளைண்ட் இல்ல. அதனால இப்போ நம்ம கம்ப்ரஸர் ஓபன் பண்ணல. அந்த கம்ப்ரஸர் ரிமூவ் பண்ணல. இந்த கிளட்சும் நல்லா இருக்கா ப்ரோ? கிளட்ச் நல்லா இருக்கு. ஓன்லி இப்போ இதுல பார்த்தா நாய்ஸ் என்னன்னா நாய்ஸ்னு பார்த்தனா புல்லி பேரிங் நாய்ஸ். ஓகே ஓகே. புல்லி பேரிங் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லா வேலை ஃப்ரீ ஆயிடும். ஓகே. இப்போ நாய்ஸ் இல்லாம ஃப்ரீயா இருக்கும். சூப்பர் ப்ரோ. காரில் வந்து என்ன ப்ராப்ளம்னா கம்ப்ரஸர் புள்ளி பேரிங் ஐட்லர் பேரிங் ரெண்டுமே கைட்டு கம்ப்ரஸர் ரிமூவ் பண்ணிட்டு ஐட்லர் பேரிங் புள்ளி பேரிங் ரெண்டுமே மாற்றிட்டு இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்ரஸரு செக்ஷன் டிச்சவர்ஸு கண்டன்சர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். லீக் டெஸ்ட் பண்ணிவிட்டு எங்கே லீக் இருக்கா இல்லையா தெரியறதுக்கு லீக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ரிப்போர்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம ப்ரெஷர் போட்டு செக் பண்ணியாச்சு, லீக் இல்லை. வேக்கம் போட்டு இப்போ கேஸ் ஃபுல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி வேற லெவலில் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி ஃபெயிலியரான ஒரு ஏசியே போடாமல் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு வண்டி இப்போ ஏசி ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம சின்ராஸை ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டாப்புல ஏசி ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஏசிக்கு இங்கே நம்பர் 1ல் வச்சுருக்கோம். ஏசி இங்கே ஆன் பண்ணியாச்சு. ஸோ நல்ல ஒரு ஏசியோட கூலிங் வந்து நமக்கு வருது. நான் ஃபுல்லில் தான் வச்சுருக்கேன். த்ரோ பா செம்மையா கூலிங் வந்து வருது. இவ்வளோ குட்டி காருக்கு இவ்வளோ பெரிய இவ்வளோ கூலிங் அப்படின்னா வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல கூலிங் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கண்டினியூஸா ஒரு 3 hours எஃபோர்ட் போட்டு இந்த ஏசியை நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தது நம்மளோட பிரசன்னா ப்ரோ தான். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நாங்கள் லைவாக வந்து பார்த்தோம் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறது. வியூவர்ஸுமே பார்த்துருப்பாங்க. அது மாதிரி நிறைய டேட்டா வந்து அவங்களுக்கும் நீங்கள் கொடுத்தீங்க. ரொம்பவே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். வியூவர்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உங்களை கண்டிப்பாக ரீச் பண்ணுவாங்க. கீழே வந்து உங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ரெக்யர்மெண்ட்டோ இல்லை உங்கள் காரில் ஏசி ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருந்தால் தாராளமாக பிரசன்னா ப்ரோ வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் கூட நாங்கள் கொடுத்துருக்கோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் இந்த சின்ட்ராஸோட அடுத்த அப்டேட்டில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.